ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் லோக்கல் பாசஞ்சர் ட்ரெயின்லாம் ரைட் டயத்துக்கு போயிட்டுருக்கு. மணிக்கு 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம். இந்தியாவோட அதிவேக ரயில். இப்படி ஓவர் பில்டப்பில் ஓடிட்டுருக்க வந்தே பாரத் ரயில் தான் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் லேட்டு, ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் லேட்டு, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் லேட்டுன்னு ஓடிட்டுருக்கு. நான் இப்படி சொன்னோடனே ஒரு குரூப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு கிளம்பிடும். நம்ம எப்போதுமே ஆதாரம் இல்லாமல் பேசுகிறது இல்லையே. எந்த ஒரு வந்தே பாரத் இப்படி ஓடிட்டுருக்கு, எத்தனை நாளாக இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு, எல்லாத்தையும் விவரமாக பார்ப்போம். வாரணாசிலேருந்து புதுடெல்லி வரைக்கும் ஓடுற வந்தே பாரத் தாங்க இந்த லட்சணத்தில் ஓடிட்டுருக்கு. 22435. வாரணாசிக்கும் புதுடெல்லிக்கும் இடையில் 771 கிலோமீட்டர் தூரம். ஜனவரி 5 நைட்டு 11 மணிக்கு புதுடெல்லி வர வேண்டிய இந்த வந்தே பாரத்து அடுத்த நாள் தாங்க வந்துச்சு. அதுவும் அடுத்த நாள் எப்போ வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? காலையில் 10:54. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் லேட்டு. 12 மணி நேரத்துக்கு வெறும் 6 நிமிஷம் தான் குறைச்சேன். முந்தா நாள் வர வேண்டிய வந்தே பாரத் நேற்று வந்துச்சு. நேற்று வர வேண்டிய வந்தே பாரத் இன்றைக்கி தான் வந்துச்சு. 6 நைட்டு 11 மணிக்கு வர வேண்டியது 7 காலையில் 9 மணிக்கு தான் வந்து சேர்ந்துருக்கு. 10 மணி நேரம் லேட்டு. ஆனால் இந்த ட்ரெயின் தான் எப்படி இருக்குன்னா, டெல்லியிலேருந்து வாரணாசி போகிற வந்தே பாரத் 22436 9 மணி நேரம் 17 நிமிஷம் லேட்டில் போய் சேர்ந்துச்சு. அது நேற்றைய நிலவரம். இன்றைக்கி இந்த வண்டியே 6 மணி நேரம் லேட்டில் தான் டெல்லியிலேருந்தே கிளம்புது. காலையில் 6 மணிக்கு கிளம்ப வேண்டியது மதியானம் 12 மணிக்கு தான் கிளம்புதான் இந்த வந்தே பாரத். இது இன்றைக்கி நிலவரம். வந்தே பாரத்துடைய பங்க்சுவாலிட்டி நிலவரம் அது ஜனவரி 7, 2025 நிலவரம். பகலில் ஓடுற வந்தே பாரத் நைட்டில் ஓடிட்டுருக்கு. பயணிகள் பூரா தூங்க முடியாமல் ஆர்ஏசியில் உட்காந்துட்டு பயணம் செய்கிற மாதிரி வந்தே பாரத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன கொடுமை! காரணத்தை விசாரித்தா 3 மணி ரோடு தெரியலேங்கிறானுங்க. பெருமைக்கு இந்தியன் ரயில்வேல 19,742 ஃபாக்பாஸ் டிவைஸ் இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் பியூரோவோட அறிவிப்பு வேறு. இந்த டிவைஸை வச்சுக்கிட்டு தான் இந்தியாவோட சூப்பர் ட்ரெயின் ஓடுது. மணிக்கு 180 கிலோமீட்டர் ஸ்பீடெல்லாம் வெயில் அடிச்சாதான் போட்டிருக்கு. பனி பெஞ்சா மழை பெஞ்சா அவ்வளோதான் போட்டிருக்கு. நல்ல சூப்பர் ட்ரெயின். இங்கே ஓடுற வந்தே பாரத்துக்கு எந்த கதின்னா, காஷ்மீரில் விட போகிற வந்தே பாரத் வருஷத்தில் பாதி நாள் லேட்டாக தான் போய் சேரும் போட்டிருக்கு. பனியில் எந்த லட்சணத்தில் ஓடுற வந்தே பாரத்தை தான் நெதர்லாந்தில் கேட்டாங்க, சுவிட்சர்லாந்தில் கேட்டாங்கன்ட்டு, மன்னார்குடியில் கேட்டாங்க, மயிலாடுதுறையில் கேட்டாங்க, மானாமதுரையில் கேட்டாங்கன்னு கதை சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த ஊர் பணிக்கே 12 மணி நேரம் லேட்டு. அந்த ஊர் பணியில் முதல்ல ஓடுமானே தெரியல. வந்தே பாரத்தில் டம்ளர் தண்ணி தழும்புனா தழும்பாட்டினா இன்னைக்கு போக வேண்டிய வந்தே பாரத் அடுத்த நாளில் போய் சேருது. சதாப்தி எக்ஸ்பிரஸ் கூட இவ்வளவு லேட்டில் ஓடலையாம். காசை கூட வாங்குறீங்க, கரெக்டாக கொண்டு சேர்க்க மாட்டேங்கிறீங்களே. முதல்ல பணியில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுக்கு ஒரு டிவைஸை கண்டுபிடிங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.